செட்டில்மெண்ட் டீட்ல கொடுக்குற டீடைல்ஸை வச்சு சைட் பிளான் போட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 2 டைரக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி 2 டைரக்ஷன் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டு பார்த்துட்டிங்கன்னா கிழமேல் 25 அடி அகலமுள்ள தென்வடல் லேஅவுட் ரோட் இருக்கும் மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் வந்துட்டு கிழமேலுன்னு சொல்லுவாங்க. கிழக்கும் மேற்கும் சேர்றது கிழமேல். ஸோ அது வந்துட்டு 25 அடி வித்து வந்துட்டு ரோடோட வித் 25 ஃபீட். எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா தென்வடல் ரோட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்வடல்னா நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல ரோடு போகுது. நம்மளுக்கு 25 ஃபீட் ரோடு வந்துட்டு கிழமேல் ஈஸ்ட் டு வெஸ்ட் வித்துல நம்ம டைரக்ஷன் வந்துட்டு நார்த் டு சவுத் டைரக்ஷன்ல போகுது. அது வந்துட்டு எப்படி, அதாவது வெஸ்ட் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட்ல இருந்து பார்த்தா இது வந்துட்டு எந்த சைட்ல இருக்கு? வெஸ்ட் சைட்ல இருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் ஆசா 531 2C1 காலைக்கும் கிழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்துட்டு டோட்டலா வந்துட்டு இந்த பவுண்டரியில நம்மளுக்கு இங்க வரும். ஸோ இதான் வந்துட்டு ஆசா 531/2C1. இந்த ஏரியாக்கும் வந்துட்டு இது கிழக்கு. அப்போ நம்ம இந்த ஏரியாவில் நின்று நம்ம சைட்டை வந்துட்டு பார்க்கும்போது இது ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு சைட் பிளான் கிடைச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு சைட் பவுண்டரி இன்னும் நம்மளுக்கு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சைட்டோட டைமென்ஷன்ஸ் வச்சு நான் எப்படி வந்துட்டு பவுண்டரி மார்க் பண்ணலாம், அதே மாதிரி எவ்வளோ சதுரடின்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம பார்ட் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.